அவங்கள விடுன்னு சொல்றல. அம்மா விட்டுருங்க விட்டுருங்க. எங்க அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? ஏய் நான் ஒன்னும் சென்டிமெண்டல் கிடையாது, ஃபுல் மென்டல். அப்பா அம்மா அண்ணன் தம்பி நீ யாரும் கிடையாது. ரொம்ப கத்துனீங்க கழுத்து அறுத்துருவேன். சரளாவை விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏறா டேய் எடு சீக்கிரம். ஏய் பின்னாடி போ. இங்க பாருமா, எங்க ட்ரக்ஸ கொண்டு வந்து கொடு, இல்ல இந்த மதர் இந்தியா காலி. ஏய் போங்க. ஒரு நிமிஷம் கொண்டு வராங்க. நான் இதோ கொண்டு வரேன். பிரீதா, இவங்க நினைச்சதை சாதிக்க விடாத. நீ இவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்காத. அத கொடுத்தீனா அது நம்ம நாட்டை ஆணி வேரோட அழிச்சிருமா. நீ என்ன பத்தி கவலைப்படாத. போலீஸ் வந்து இவங்களை புடிச்சிட்டு போயிடு, ஜெயில போட்டுருவாங்கம்மா. இங்க பாருமா, வாயை மூடு. வாயை திறந்தா அவ்வளவுதான். வேண்டாம் இல்ல ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களோட எல்லா ட்ரக்ஸும் எல்லா சரக்கும் இங்கதான் இருக்கு. நான் இப்பவே கொண்டு வரேன். பிரீதா வேண்டாங்கறல்ல, அந்த ட்ரக்ஸ் வேண்டாம். ஏய் யாராவது புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நம்ம நாடு வேரோட அழிஞ்சு போயிடும். எனக்கு எதுவும் ஆகாதுமா. நீங்க எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் இதுலதான் இருக்கு, நீங்களே பாருங்க. ஏய் போய் சரக்கு செக் பண்ணு. என்ன பண்றது? இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? இல்ல மறைஞ்சு நின்னு வேடிக்கை பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு என்னோட லக் ரொம்ப நல்லா இருந்து பிரீதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னோட கரண்ட் கிடைச்சிடுவான். ப்ளீஸ் எங்க அம்மாவை விட்டுருங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய் எல்லாரும் பின்னாடி போங்க, இல்லன்னா இவ மண்ட செதறிடும். ஏய் ட்ரக்ஸ் கிடைச்சிச்சுல, நீ போ, உன்னை யாரும் தொட மாட்டாங்க. நீ ட்ரக்ஸ் எடுத்துட்டு போயிடு, அவளை விட்டுரு. டேய் ஷாகா, போய் கேட்ட தரடா. ஓகேனா பிரீதா விடு. ஏய் பின்னாடி போ, உன்னோட புத்திசாலித்தனத்தை இங்கே காட்டல. ஓகே நாங்க வர மாட்டோம். அண்ணே பீட்டர் கண்ணமே. ஏய் அவன அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இத வெளிய கொண்டு போலாம். ஏய் ஏய் வேண்டாம், பின்னாடி போ. ஏய் பின்னாடி போ. அப்பவே சொன்னல பிரீதா மேல கை வைக்காதன்னு. சொன்ன கேட்டியா? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர் சார், மேல 2 ரவுடிங்ல பூட்டி வச்சிருக்கோம், ப்ளீஸ் அவங்களே கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். மங்கேஷ் போய் கூட்டு வா. சொல்லு, ட்ரக்ஸ் எங்க? தெரியாது. எங்க இருக்குன்னு சொல்லு. எந்த ட்ரக்ஸ்? சொல்லு. டோலக்ல இருக்கு. செக் பண்ணு. இவங்க தான் அந்த ட்ரக் கும்பல். இவங்கள தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம்.
பல வருஷமா தேடிட்டு இருக்கோம். இவங்க ஊர் ஃபுல்லா ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சப்ளையர்ஸ் யாருன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. இன்னைக்கு உங்களால போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப நன்றி. கூட்டு போவீங்களா? அக்கா, அரே ஓகே. ஆ பிகு அங்க? பிகு? பிகு? ரிஷப் சார் ஆ. எங்க இருக்கா? ஸ்ருதி, நீ பிகு எங்கேயா நீ மறைச்சு வச்சிருக்க? ஹைட் அண்ட் சீக் விளையாடினதுனால தான் மறைச்சு வச்சேன். ஆனா பெருசா நான் எதையும் மறைக்கல. பீக்கு, பரவாயில்லையே. இந்த பொம்மை எப்படி உன்கிட்ட வந்தது? நீ தனியா தானே இருந்த? குக்கு பயந்துட்டா, அதனால தான் நான் என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பதான் புரியுது, இது பேரு தான் குக்குவா? எப்படி இருக்கு பேரு? நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா பிகுவோட நேமை விட கொஞ்சம் கம்மி தான். பிகு தான் நல்லா இருக்கு. உனக்கு அது தோணல? ம். சரி வா. வாடா குட்டி, வா 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 வா, வா, வா. மெதுவா வா, தலையில முட்டிக்க போறேன். நீங்க விடுங்க ரிஷப் சார், நான் இவள தூக்கிக்கிறேன். வா, இதை இங்க வச்சிட்டு. ஸ்ருதி, அங்க பாரு, காக்ரோச் காக்ரோச் காக்ரோச். எங்க காக்ரோச்? தட்ஸ் லைக் எ குட் கேர்ள். ரிஷப் சார், இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? ஓ, இப்போ நான் பண்ணதா? இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து, சமீர் கிட்ட இருந்து, கரண்ட் இருந்து. சீட்டிங் பண்றதா? அதெல்லாம் நான் பண்றது இல்ல. ஜெயிக்கிறது. யூ நோ, சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் வின்னிங். இல்ல பிகு? என்ன என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா? ஆனா ஏன்னு தெரியல பிகு, எனக்கு உம்முன்னு இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்கல. இல்ல? அப்ப சரி, நீ உன் ஸ்ருதி சித்தி கிட்ட போ. போ. சித்தி கிட்ட வந்துருங்க. உன் ஸ்ருதி சித்தி கிட்ட இப்போவாது சிரிக்க சொல்லு. இப்பவாது சரியா சித்தி? நீங்க இப்ப கூட சிரிக்கல. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஸ்ருதி, நீ என் அஃபேரை பத்தி பொருளி கிளப்பி விட்டியே, அது பொய். எனக்கு யாரோடையும் எந்த அஃபேரும் இல்ல. அட, என்ன என்ன பாக்குற? இல்ல, உங்களோட கண்ணை பாக்குறேன். என் கண்ணை தான் பாக்குறேன்னு தெரியும். ஆனா ஏன் பாக்குறேன்னு கேக்குறேன். அது ஆக்சுவலி ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிருக்காரு. இப்பவாது மனுஷன் போய் சொன்னானா கண்ணோட கருவிழி சின்னதாயிடுமா? ஓ ரியலி? இதுதான் விஷயம்னா அப்போ நான் கிட்ட வந்து என் கண்ணை பெருசாக்கி உங்ககிட்ட காட்டணும்ல? சரி, நான் ரிப்பீட் பண்றேன். எனக்கு யாரோடையும் எந்த அஃபேரும் இல்ல. அண்ட் ஐ ஸ்வேர் ஆன் தட். நான் ஆக்சுவலி அந்த மாதிரி பையன் இல்ல, தெரியுமா? ரிஷப் சார், உங்களோட கருவிழி சின்னதாகல. தேங்க் காட், சின்னதாகல. அப்படின்னா நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. ஐம் சோ சாரி ரிஷப் சார், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த அஃபேர் விஷயம்லாம் அதெல்லாம் முன்னாடி எப்ப சொன்னேன்? நீனா மாம் கரீனாத்த கிட்ட பேசிட்டு இருந்தது கேட்டியா என்ன? நெக்ஸ்ட் டைம் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சின்னா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்து கேளு. ரிஷப் சார், நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இதை பார்த்தேன், அது உண்மையானு கேளு. அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்லுவேன். சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நானும் அப்பப்போ ஏதாவது செய்வேன். வா. வர. ரிஷப் சார் ரொம்ப நல்லவர்ல? ரிஷப் சார் ரொம்ப நல்லவர் இல்ல? வாலு பொண்ணு, முத்து கூட, கிசி கூட. வா போலாம். அப்பவே சொன்னல பிரீதா மேல கை வைக்காதன்னு. சொன்ன கேட்டியா? என்னாச்சு? ஏன் நீ இப்ப இவ்வளவு சோகமா இருக்க? இப்போ நீ எதுவுமே பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன், நீ அதை கேட்கணும். உனக்கு எதுக்காக இவ்வளவு கோவம் வருது? நீ அவனை அடிச்சு அடிச்சு எந்த நிலைமைக்கு ஆளாக்கின தெரியுமா?
நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்கே தெரியும்ல, அவங்க எல்லாம் ரவுடிங்க. அவங்க கிட்ட கன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் மனசுனே கிடையாது. என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கள நீ இப்படி எல்லாம் பண்றதே தப்பு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பரவாயில்ல விடு. என்ன நீ முதல்ல ஒண்ணு சொல்லு. நீ உன்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லு. ஓ, நான் சொல்லலாமா? நீ வாய முடின்னு சொன்னதுனால நான் அமைதியா இருந்தேன். ஓ காட், நான் ஒண்ணு உன்னை பெர்மனண்டா வாய மூட சொல்லலையே. அது நான் சென்சிபிளா பேசும்போது நீ நடுவுல பேசாதன்னு நான் சொன்னேன். அதுதான் நான் சொன்னனே தவிர, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப சொல்லு, நீ உன்னை என்னதான் நினைச்சிட்டு நான் இருக்க? கரண்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்ப நான் முன்னாடி ஃபிட் அண்ட் ஃபைனா தானே இருக்கேன். என்ன பிரச்சனை? ஐ எம் ஃபைன். அதோட நான் கரண்ட் தெரியும்ல, நான் யார்கிட்டயும் அடி வாங்க மாட்டேன், அடிப்பேன். அத கூட நான் பார்த்தேன். அந்த ரவுடிங்ல நீ எப்படி அடிச்சேன்னு நானும் பார்த்தேன். அட, ஒருவேளை யாருக்காவது நிறைய அடிபட்டோ இல்ல யாராவது செத்திருந்தா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கு தெரியாதா? ஆமா, அதனாலதான் யாரெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அவங்க எல்லாம் இப்பவும் இருக்காங்க. உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் இல்ல? ஏய், நான் விளையாடலன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்ணு முன்னு தெரியாம அடிப்பேன், பயங்கரமா அடிப்பேன், அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிப்பேன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கும் போது எனக்கு டென்ஷன் ஏறுது. தட்ஸ் வை ஐ ரியாக்டட். நான் சொல்றது ஒண்ணுதான் கரண். இனிமே நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு ரியாக்ட் பண்ணு. நீ பாட்டுக்கு இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்காத. எதையாவது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசி. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. மாம் இருக்காங்க, டாட் இருக்காங்க. மரமண்டியா இருந்தாலும் சரி, ஆனா ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கால. அதோட இப்போ பீஹும் இருக்கா. அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? ஐ மீன், நான் வெளியே என்ன கட்டி பிடிச்சல? ஆமா, அது ஏன்னா நீ நீ நல்லா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டல. ஓ, இப்போ நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? வாயை மூடுறியா? வலிக்குதுமா, கம் ஆன். அது சரி, இது வலிக்குதா? அங்க அந்த ரவுடிகளோட சண்டை போட்டுட்டு இருந்தியே, அப்போ அது வலிக்கலையா? ஓ, அது அவன் மட்டும் திருப்பி அடிச்சிருந்தா அது வலிச்சிருக்காது? என்ன அடிப்பானா? என்ன அடிச்சிருந்தா அதை விட 3 மடங்கு அவனுக்கு அடி விழுந்திருக்கும். புரியுதா? ஓ காட், உனக்கு எதுவுமே புரியாது. நான் ஏன் தான் உனக்கு புரிய வைக்கிறேனே தெரியல. உன்கிட்ட எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. போ, விடு. சரி, நீ இப்போ ரொம்ப கோவமா இருக்கிறதுனால என்ன பண்ணா நீ சமாதானமாவன்னு சொல்லு. என்கிட்ட நீ பேசாத. அப்படி இருந்தா நானே நார்மல் ஆயிடுவேன். புரியுதா? ஓகே. இப்ப எங்க நீ போற? இங்கே நில்லு. ஆனா என்கிட்ட பேச முயற்சி பண்ணக்கூடாது. நீ எங்கேயும் போகவும் கூடாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ என்னோட உயிராயிட்ட. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் இருக்க மாட்டேன். நீ இப்படிலாம் பேசாத. ஓ, காட்டு. ஒன்றும் இல்லை. அட காட்டுங்கிறல்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல பிரீதா. நீ என் கூட வா. எங்க? வா.
இங்க உட்காரு. ஒன்றும் ஆகலைன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் நீ பேசினால் நெஞ்சுக்கு ஏதோ கூசுதே, கொஞ்சம் உன் பார்வை மஞ்சளாய் வெயில் வீசுதே, என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி, விருந்து போக வேண்டுமோ. ஓ கொஞ்சம் நீ பேசினால் நெஞ்சுக்குள் ஏதோ கூசுதே, கொஞ்சம் உன் பார்வையில் மஞ்சளாய் வெயில் வீசுதே, என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி, விருந்து போக வேண்டுமோ. பாத்தியா எவ்வளவு அடிபட்டிருக்கு உனக்கு? ஒரு சின்ன ஸ்கிராட்ச் தான். ஐ எம் a ஸ்ட்ராங் பாய். அட கிருத்திகா வா. அண்ணே நான் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் அப்புறமா வரேன். நீ அதெல்லாம் இல்ல வா. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ஏய் இன்ஃபேக்ட் நீ ரொம்ப கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க. இவனை திட்டிட்டு இருந்தா. அண்ணே அப்போ கண்டிப்பா தப்பான டைம் தான் வந்திருக்க. சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கிளாஸ் எடுங்க. இவருக்கு ஏய் புரியும். ஹலோ, நீயும் அவ சைடா? இல்லையே, நான் என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா? நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்ணன் ஒன்னு சொல்லட்டுமா அண்ணி? இன்னும் கொஞ்சம் அதிகமா திட்டுங்க, அவருக்கு புரியட்டும். அண்ணி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்னோட இந்த செல்ல அண்ணா உங்ககிட்ட எதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்காரு? நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. இவ என்ன சொல்ற தெரியுமா? நான் இல்லாம இவளால வாழ முடியாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல. ஏய் வாட் நான்சென்ஸ். நீ இப்பதானே சொன்ன நான் இல்லனா உன்னால வாழ முடியாது அப்படி இப்படின்னு. ஒரு நிமிஷம், இதுல பாதி லைன் தான் நான் சொன்னேன், பாதி இவனே சேர்த்துக்கிட்டான். என்ன இருந்தாலும் முழுசா சொல்ல போறது நான் தானே. அப்படியா? ஃபுல்லா சொல்ல போறங்கறப்போ மொத்த விஷயத்தையும் சொல்லு. அது நான் உன்னை ஒண்ணுமே திட்டல. ஏய் ஹலோ, இவ பயங்கரமா போய் சொல்றா. என்னதான் திட்டிட்டு இருந்தா? நான் போய் சொல்றேனா இல்ல நீ சொல்றியா? சரி சரி இரு. எங்களுக்குள்ள இப்படிதான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நீ சொல்லு, நீ ஏதோ சொல்ல வந்தல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட். எனிவேஸ் என் டாம் அண்ட் ஜெரி அண்ணா அண்ணி டின்னருக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். போலாமா? சரி வாங்க, எனக்கும் பசிக்குது. அம்மா மகமாயி, நீங்க தான் என்னோட பிரீத்தாவையும் கரணையும் இப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு எப்பவும் உங்களுடைய கருணை வேணும். பிரீத்தாவையும் கரணையும் ஜோடி சேர்த்தது நீங்க தான். எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு கருணை இருக்கோ, அது உங்க அருளால எப்பவும் இப்படியே இருக்கணும். தாயே பராசக்தி. ரொம்ப நல்லா இருக்குமா? என்ன கொஞ்சோண்டு கிரெடிட் எனக்கும் கிடைச்சிருக்கணும்லமா? அட என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் எத்தனை வாட்டி பிரீதாக்காவை பார்த்து நீங்க கரண் மாமாவை காதலிக்கிறீங்க காதலிக்கிறீங்க காதலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அவங்க நம்பல. நான் அடிக்கடி சொன்னதுனால இல்லங்கிறது ஆமாவாயிடுச்சு. என்னாலதான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு மூளை சரியில்லடி, அதான் கண்டபடி உளர்ற. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுமா? கடவுளே அவங்க ரெண்டு பேரையும் ஜோடி சேர்த்து அனுப்பியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய அன்பு இருக்கு, ஆனா காட்டிக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சிடும். அம்மா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? இவங்களோட லவ் ஸ்டோரி யார்கிட்டயாவது சொல்லும் போது ப்ளீஸ் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க. இல்ல ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா ஆரம்பத்துல கரண் மாமாவை நான் ஐ மீன் எனக்கு தான் கரண் மாமாவை ரொம்ப பிடிச்சிருந்ததுல, ஆனா நான் என்னோட அக்காக்காக சாக்ரிஃபைஸ் உனக்கு பண்ணிட்டேன். என்ன மூளை குழம்பு இருக்கா? உங்க மாமாவை பார்த்து இப்படி பேசுற, யாராவது இப்படி பேசுவாங்களா? ஐயோ அம்மா கிண்டல் பண்ணமா, நான் சும்மா உன்னோட இந்த விளையாடுறேன். விளையாட்டால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும், நான் செத்து போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, ஐ லவ் யூ. சரி, எனக்கு தோன்றது சொல்லட்டா? நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வேணா பாரு, எனக்கு கரனோட பிரீத்தாவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு கரண் மாதிரி அவளை காதலிக்கிற புருஷன் கிடைச்சிருக்கான். ரொம்ப நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறேன்.
மா, நீங்க எனக்கு கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு அனுப்ப ஏன் இவ்ளோ ஆசையா இருக்கீங்க? இல்ல, உங்களுக்கு என்னோட இருக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுக்குமா இப்படி கல்யாணம் அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்னம்மா இது? நீ தான் என் மனசுலயே இருக்கிறவ. நீ எங்க போனாலும் சரி, எப்பவும் என் கூடவே தான் இருப்ப. ஆனா எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஒரு நல்ல பையனோட உனக்கு கல்யாணம் நடக்கணும். அவன் உன்னை நிறைய காதலிக்கணும், உன்னை நல்ல மதிப்பா நடத்தணும், உன்னை பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா உனக்கு மூளை கொஞ்சம் கம்மியாச்சே. மா, உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான்னா நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணிடுவேன். மா, ஏமா இப்படி கண்டதை பேசிட்டு இருக்கீங்க? அட சரளாக்கா, இத பத்தி எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அட சுதா, எப்படி இருக்க? இந்தாங்க விநாயகர் சதுர்த்தி பூஜை பிரசாதம். ஓ, வா வா, பிள்ளையார் பிரசாதம். ஹலோ சுதா ஆண்டி. ஹலோ ஸ்ருதி. உங்களோட மன விருப்பம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்கிட்ட நல்ல நல்ல சம்பந்தங்கள்லாம் வந்திருக்கு. நீங்க வேணா சொல்லுங்க, நாளைக்கு காலையிலேயே அந்த பசங்க போட்டோவை நான் கொண்டு வரேன். அட, இதெல்லாம் போய் கேட்பாங்களா? நீ ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு அந்த பசங்க போட்டோலாம் கொண்டு வந்துரு. அதுல எந்த பையனை பிடிச்சிருக்கோ, ஒரு நிமிஷம் இரு, நீ போய் டீ கொண்டு வா. அப்புறம் பக்கத்துலயே ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸ் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வா போ. ஓ காட், அம்மா எனக்கு கல்யாணத்தை பண்ணாம விடவே மாட்டாங்க போல இருக்கே.